விஜயின் தாவேகா முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. தாவேகாவினர் தேர்தலுக்கு முன்பாக எப்படி ரீல்ஸ்களை தெரிவிக்க விட்டார்களோ அதேபோல ஆளும் கட்சியான பிறகும் ரீல்ஸ்களை சளைக்காமல் போட்டு வருகின்றனர். ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடித்த கட்சி என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்தாலும் தாவேகாவினரின் ரீல்ஸ் குறைந்த பாடில்லை. அமைச்சர்கள் முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை பலரும் ஆய்வுக்கு சென்றால் ரீல்ஸ் போடுவதை பார்க்க முடிகிறது. அமைச்சர்கள் ஒரு பக்கம் என்றால் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு படி மேலே சென்று வேலையை காட்டி வருகின்றனர். விஜய் தலைமை செயலகத்தில் மதிய உணவை கேரியரில் வைத்து சாப்பிடுவது போன்ற ஏஐ படங்களை உருவாக்கி பரப்பினர். இப்படி அடுத்தடுத்து தாவேகாவினரின் அட்ராசிட்டி சமூக வலைதளங்களில் பரவி அதிர வைத்தது. எது உண்மை எது பொய் என தெரியாத அளவுக்கு அடுத்தடுத்து பல்வேறு புகைப்படங்கள் வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆகின. இதற்கு அடுத்ததாக பல இடங்களில் அரசு அதிகாரிகளுக்கு தாவேகாவினர் ஆலோசனை வழங்குவது போல ரீல்ஸ்களை வெளியிட்டு வந்தனர். குறிப்பாக மருத்துவமனையில் திடீர் ஆய்வு செய்வது போன்றும் அம்மா உணவகங்களில் உணவு தரமாக வழங்கப்படுகிறதா என அவ்வப்போது ஆய்வு செய்து அட்ராசிட்டி செய்வதுடன் அதனை வீடியோவாக எடுத்து ரீல்ஸ் பதிவிட்டு வந்தனர் தாவேகாவினர். தற்போது ஒருபடி மேலே போய் காவல் நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகளுடன் பேசுவதை வீடியோவாக எடுத்துக்கொண்டு பின்னர் விஜய் பட பிஜிஎம் மியூசிக்குகளை பேக்ரவுண்டில் எடிட் செய்து ரீல்ஸ் பதிவிட்டுள்ள சம்பவம் திருப்பூரில் அரங்கேறியுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதை பார்த்து நெட்டிசன்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தாவேகாவினர் அட்ராசிட்டி தாங்க முடியவில்லை எனவும் காவல் நிலையத்திற்குள்ளே சென்று எப்படி ரீல்ஸ் வீடியோ எடுத்து பதிவிடுகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார். இவர்கள் இது போன்று செய்ய விடாமல் எப்படி தடுப்பது என தெரியாமல் போலீசாரும் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இப்படி போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவது மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தி வருகிறது. அரசு அலுவலகங்கள் எல்லாம் கட்சி அலுவலகம் போன்று தாவேகாவினர் நினைவில் கொண்டு ரீல்ஸ் போடுவதாக விமர்சனம் வந்த வண்ணம் உள்ளது. இதனை தாவேகா தலைவர் விஜயும் சரி, தலைமையிலிருந்தும் சரி, யாரும் அட்வைஸ் கொடுக்காததால் மட்டுமே இப்படி ரீல்ஸ் போட்டு ஆட்டம் போடுவதாக மக்களிடம் முகம் சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.